அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் தாபியங்கிற வகையை அறிந்து வருகிறோம். அதில் 5 வகை இருப்பதாகவும் அதில் 3 வகையை நம்ம நினைச்சிட்டோம், அதில் விளங்கிவிட்டோம். ஒன்றாவது சிஃபத்து என்று சொன்னால் ஒன்றை வர்ணிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு பேர் சிஃபத்தும்பாங்க. அந்த சிஃபத்துடைய சட்டம் என்னன்னு கேட்டால், எதை வர்ணிக்கிறோமோ அதுக்கு ரஃபு இருந்தால் வர்ணிக்கிற சொல்லுக்கும் ரஃபு, அதுக்கு நசபு இருந்தால் இதுக்கு நசபு, அதுக்கு ஜர்ரு இருந்தால் இதுக்கு தாபி பின்பற்றுறதில்ல. உதாரணம் பிஸ்மில்லாஹி, அல்லாவின் பெயரால், அர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாவின் பெயரால்ங்கிறோம். அல்லாஹின்றங்க ஜர்ரு வந்ததுனால அர் ரஹ்மானி, அர் ரஹீமி, இதுக்கு பேர் தான் சிஃபத்து. இதனுடைய விவரங்கள் முழுமையாக பார்த்துட்டோம். ஒன்று. இரண்டாவதாக அந்த தாபியங்கிற வகையில் இரண்டாவது அத்துஃபு என்பது. அத்துஃபு என்று சொன்னால் இதே மாதிரி ஒரு ஹர்ஃப், ஒரு 10 சொற்கள் இருக்கிறது. அந்த 10 சொல்லில் ஒன்றை போட்டு இந்த ஒரு சொல்லை முந்தி சொன்ன வாக்கியத்தோடு கோர்த்து விடுவது, அதுக்கு பேர் தான் அத்துஃபுங்கிறது. எப்படி ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், அது தனி வாக்கியம். வ அம்ருன் ஒரு வாவை கொண்டு சேர்த்து விட்டுட்டு அந்த வந்தான்ங்கிறதுல இவனையும் சேர்த்து விட்டுறது. அம்ரும் வந்தான், ஜா ஜெய்துன் வ அம்ருன், ஃப அம்ருன், சும்மா அம்ருன், பல் அம்ருன், இப்படி அந்த 10 எழுத்தில் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஜெய்துக்கு இருந்த ஏராபு எதுக்கு வந்துடும்? அம்ருக்கு வந்துடும். சரியா? அது ஒரு வகை. அடுத்தது இது அத்துப்படைய 10 ஹர்ஃபுகளையும் பார்த்துட்டோம். மூன்றாவது தாபி என்னென்னு கேட்டால் தாக்கீது. தாக்கீதுன்னா ஒன்றை சொல்லிவிட்டு அதை உறுதிப்பட சொல்வது, அதுக்கு பேர் தாக்கீது. உறுதிப்பட சொல்வதுன்னு எப்படி சொல்வது என்றால், எந்த வார்த்தையை யாரை பற்றி பேசுகிறோமோ அவனுக்கு அந்த காரியத்தை உறுதிப்பட செய்தான் என்று சொல்வதாக இருந்தால் அதை 2 தடவை சொல்லணும். ஜா ஜெய்துன் ஜெய்துன், ஜெய்து தான் வந்தான் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடும், அந்த அர்த்தம் வந்துடும். அந்த 2வது தடவை சொல்கிற ஜெய்துக்கு ரஃபோ செய்கிறோம். எதனால் ரஃபோ செய்கிறோம்? அந்த ஜெய்துக்கு ரஃபோ இருந்ததில்ல, தாபி அடிப்படையில். ஏன்னா ஜான்னு ஒரு ஜா தான் இருக்கிறது, அது அந்த ஜெய்துக்கு அமல் செஞ்சு விட்டது. 2வது ஜெய்து தாக்கீது. இதுக்கு ஏன் ரஃபோ ஏன் வந்துச்சுன்னு கேட்டால், இது தாக்கீது தாபி வகையில் உள்ளது, இது காப்பி அடிக்கிறது, இதுக்குன்னு ஒரு ஆமில் தேவையில்லை. இதை படிச்சிட்டோம். அதுலேயே என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த 2 தடவை பண்ணாமல் தனித்தனி சொற்களும் வச்சுருக்கிறாங்க. அதில் நஃப்ஸுங்கிறது ஒன்று, ஐனுங்கிறது ஒன்று. இதை போட்டோம்னா அவனே வந்தான், அந்த உறுதிப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி இது வரும். ஒருமைக்கு நஃப்ஸும்பாங்க, 2 பேருக்கு நஃப்ஸானிம்பாங்க, பலருக்கு என்புசும்பாங்க. இதெல்லாமே இவரோட இலாபத்தை செஞ்சு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஜா ஜெய்துன் நஃப்ஸுஹு, ஜாத்து ஃபாத்திமத்து நஃப்ஸுஹா, ஜா ஜெய்தானி நஃப்ஸாகுமா, ஜாத்து ஃபாத்திமத்தானி நஃப்ஸாகுமா, அப்போ ஜாத்து ஜெய்தூன, ஜா ஜெய்தூன, பல ஜெய்து வந்தார்கள். அன்ஃபுசுஹும், அன்ஃபுசுஹுன்ன பெண்களுக்கு. இதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். இதற்கப்புறம் இருமையான சொற்களை தாக்கீது செய்வதற்காக 2 சொல் இருக்கிறது. ஆண்பால் இருமையாக இருந்தால் கிலா, பெண்பால் இருமையாக இருந்தால் கில்தா. இதுக்கு என்ன செய்யணும்? ரஃபு செய்யும்போது கிலான்னு சொல்லுவோம், நசபு செய்யும்போது கிளை, கில்த்தை அப்படி சொல்லிடுவோம். இதையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக பன்மையானதை பன்மையானதையும் முழுமையானதையும், பன்மைக்கு மட்டும் இந்த குள்ளுங்கிறது வராது, முழுமைக்கும் வரும். தோட்டம்ங்கிறது ஒருமை தான், ஆனால் முழுமைங்கிற அர்த்தத்தை தரும்போது குள்ளு சேர்த்துக்கலாம். அப்போ மாதிரி ஒரு முழுமையான ஒன்றை குறிப்பதற்காகவும் அல்லது அனைவரையும் குறிப்பதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய சொல் குல்லு, அஜ்மவு. இந்த குல்லு அஜ்மவ் என்பதும் தாக்கீது செய்வதற்காக என்ன செய்ய, சிங்கிளுக்கு வர ஜா ஜெய்துன்னு குல்லுங்கக்கூடாது. ஜெய்து முழுசாக வந்தான்னு பாதியாக வர முடியும். எதில் பாதி வருமோ அதில் தான் அந்த குல்லு சேர்க்க முடியும். சரி, இதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ தாபி வகையில் மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம்? டிஸ்பிளேயில் பாருங்கள். நாத்து பார்த்துருக்குறோம். நேத்துன்னா சிஃபத்து. அதே மாதிரி அத்துஃபு பார்த்துட்டோம். அதே மாதிரி தாக்கீது பார்த்துட்டோம். இன்றைக்கி 4வதாக பார்க்க போகிறது என்ன? பதல். பதல்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம தமிழில் பதல்ங்கிறோம்ல, அதே தான். இதுக்கு பதிலாக அது, அதுக்கு பதிலாக இது, இதை கொடுத்துவிட்டு இதுக்கு பதிலாக அதை கொடுன்னு கேட்குறோம். அந்த பதல்னு பயன்படுத்துகிறீங்கல்ல, அது இங்கே தமிழ்லேருந்து அவன் காப்பி அடித்தானா, அவன்கிட்ட இவன் காப்பி அடித்தானான்னு தெரியல. இந்த சொல்லுதான், இதே அர்த்தம் தான். தமிழில் பதிலுங்கிறதுக்கு என்ன பதிலுங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அர்த்தம் தான். பதல்னு ஒரு வகை இருக்குது. பதல்னு சொன்னால்
ஒரு சொல்லை சொல்லிவிட்டு அதை மாற்றி வேறு ஒன்று சொல்கிறோம். பதில்னா மாற்றி சொல்கிறது தானே. மாற்றி சொன்னோம்னா என்ன வரும்? முந்தி சொன்ன வார்த்தைக்கு என்ன ஏறாவி இருந்துச்சோ அதுவே இதுக்கு வந்துடும். தாபி பதில்னா என்ன அர்த்தம்? அது உள்ளது இல்லைன்னு ஆகி போயிடும். முதல்ல ஒன்று சொல்லுவோம், அது இல்லை. ரெண்டாவது ஒன்று சொல்லுவோம், அதுதான் இருக்குது. இந்த பதில்ங்கிறதுல என்ன வரும்னு கேட்டால் மொத்தம் 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த மாற்றி சொல்கிறது என்பது ஒன்றை சொல்லிவிட்டு அது இல்லை இதுதான் அப்படின்னு மாற்றி சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. 4 வகை என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை சொல்கிறோம், ஒரு 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 ஆளை பற்றி பேசுகிறோம். பேசும்பொழுது அவனுக்கு விலைக்கு சொல்வதற்கு ஒரு வார்த்தையை போடுறோம். ஒரு ஆளை பற்றி சொல்கிறோம், ஜெயிது வந்தான்னு சொல்கிறோம். அந்த ஜெயிது யார் என்று விளக்கும் பொழுது சிஃபத்தை கொண்டு விளக்கணும்னு சொன்னால் அது அந்த சிவத்தில் சேர்ந்துடும். சிவத்துனா எதுக்கு வரும்னா வர்ணிக்கிற அர்த்தம் இருக்கணும். வர்ணிக்குதல் என்று சொன்னால் அது ஒரு இஸ்முல் ஃபாயிலாக, இஸ்முல் மஃபூலாக, அது மாதிரியாக ஒரு சொல்லிலிருந்து வினைச்சொல்லிருந்து உருவாகும்ல, வினைச்சொல்லிலிருந்து பிறந்த சொற்கள், அதை கொண்டு தான் சிவத்து பண்ண முடியும், வர்ணிக்க முடியும். வர்ணனையாக வந்துச்சுன்னா இப்போ அந்த சிவத்தில் சேர்ந்துடும். வர்ணனை இல்லாத சொற்களை விளக்கமாக கொடுக்குறது. இப்போ அல்லான்னு சொல்லிவிட்டு ரஹ்மான்னு சொல்கிறீங்க. இந்த ரஹ்மான்ங்கிறது வர்ணிக்கிறதுக்குள்ள சொல். ரஹிம என்பதிலிருந்து வந்த ஒரு சொல், இரக்கம் காட்டினான்கிற அந்த கருத்தை தரக்கூடிய சொல்லாக இருக்கிறதுனால அந்த ரஹ்மானுக்கு இதை பதிலுங்க மாட்டோம். அல்லாஹ்தான் அது விளக்குது. விளக்குனா கூட அதனுடைய தன்மையை சொல்லக்கூடியதாக இருந்துச்சு சொன்னால் அதை சிவத்துன்றுவாங்க. தன்மையை சொல்லாத வினை சொல்லிருந்து பிறக்காத ஒரு பெயர் சொல்ல கொண்டு விளக்குனீங்கன்னு வைங்களேன், அந்த தான் பதில்னு மாற்றிக்கிட்டாங்க. ஏறக்குறைய சிவத்து மாதிரி தான், ஆனால் பதில்னு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த உதாரணத்தை பாருங்கள். ஜானி சாலிஹும், சாலிஹு வந்தான், சாணி என்னிடத்தில் வந்தான். சாலிஹுன், சாலிஹு என்று ஒருத்தன் இருக்கான், பேர், அவன் வந்துட்டான். இது அவனை சொல்லிட்டோமா, அவன் சாலிஹுன்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. எந்த சாலிஹு வந்தான்னு அவனுக்கு ஒரு டவுட்டு வரும், விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ ஜானி சாலிஹுன் அஹூக்க, உங்கள் அண்ணன், உன் தம்பி சாலிஹி வந்தான். அஹுன்னா சகோதரன், சகோதரன்னா அண்ணன் இல்லை தம்பி. அப்போ ஜானி சாலிஹுன், சாலிஹி வந்தான். அஹூக்க, யார்கிட்ட பேசுகிறோமோ அவனை நோக்கி சொல்கிறோம், உன் சகோதரன் சாலிஹி வந்தான். அப்போ இந்த சாலிஹி தான் வந்திருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டால் அஹூக்க, உன் சகோதரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சாலிஹி என்பதற்கு பதிலாக அஹுவை சொல்கிறோம். சாலிஹின்றவனை விளங்குறதை விட அஹுங்கிறத அந்த இடத்துல மாற்றி வைக்கிறோம். ஜானி அஹூ கண்டால் போதும். ஜானி சாலிஹுன், சாலிஹி வந்தான். அஹூக்க, உன் சகோதரனாகிய சாலி வந்தான்ங்கிறோம். இதை சாலிஹிக்கு சிவத்தாக கொடுக்க முடியுமான்னா சிவத்தாக கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? சிவத்துக்குன்னா அது வினைச்சொல்லிலேருந்து உருவான ஒரு சொல்லாக இருக்கணும். அஹுன்னா அஹாண்டா என்ன அர்த்தம்? அஹுன்னா அண்ணன் தம்பி சகோதரன் அர்த்தமே தவிர அடித்தான் பிடிச்சாங்கிற மாதிரி ஒரு மீனிங் உள்ள சொல்லாண்டா கிடையாது. அதாவது இடுகுறி பெயர் மாதிரி உள்ளது, காரண பெயர் மாதிரி உள்ளதை வச்சு தான் சிவத்தை வர்ணிக்க முடியும். ஒரு ஆளை வர்ணிக்கிறதா இருந்தால் இரக்கமுள்ள, கொடுமையான, கடுமையான, நேர்மையான அப்படின்னு சொன்னால் ஒரு வர்ணனை, அதில் வர்ணிக்கிற ஒரு தன்மை இருக்குது. உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா, உங்கள் அத்தா, உங்கள் தாத்தான்னு சொல்லணும் வர்ணனையா? வர்ணனை இல்லை, அது உறவுக்குரிய ஒரு பேர். அப்படி வர்றதுனால தான் நம்ம சிவத்துன்னு சொல்லுவது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா பதிலுன்றுவாங்க. எனக்கு சிவத்து மாதிரி தான் அது என்ன செய்கிறாங்கன்னா, சிவத்துன்னு எப்படி சொல்கிறது? சிவத்துன்னா என்ன தன்மை இது? இது இஸ்முல் ஃபாயிலா, இது இஸ்முல் மஃபூலா, இதனுடைய மாலு என்ன, மூலச்சொல் என்னன்னு அப்படி போக முடியுமா? போக முடியாது. அந்த மாதிரி சொல்லை கொண்டு வர்ணிச்சிங்கன்னு சொன்னால் அதை பதிலுன்றுவாங்க, அவ்வளோதான். வாங்குதா? இந்த சாலிஹி என்பதை ஒரு சாலிஹி இரக்கமுள்ள ஒரு சாலிஹி, அல்லது நான் வேறு மாதிரியான ஒரு சாலிஹின்னு அதுக்கு உண்மை சொல்லக்கூடிய சாலிஹுன் சாதிக்கு, உண்மையாளனாகிய சாலிஹி வந்தாண்டிங்கன்னா அந்த சாலிஹி சிவத்துன்னு சொல்லி ரப செஞ்சு விட்ருவோம். இந்த அஹு உன்னுடைய சகோதரனுங்கிறலாம் சிவத்தில் வருமா? அது ஒரு வினை சொல்லிலேருந்து பிறந்த ஒரு சொல்லா? இல்லை. அது அஹுன்னா சகோதரனுக்கு பேர், அவ்வளோதான். சகோதரன் அஹுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதானே தவிர அதுலேருந்து வருங்காலம், சென்ற காலம், இஸ்முல் ஃபாயில்லாம் ஒன்றும் வராது. அதனால் வர்ணிக்கிற விஷயம் அதில் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறா என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால், இதை நம்ம சிவத்துன்னு சொல்லாமல் பதில்னு பேரை மாற்றிக்கிடுவோம். சட்டம்லாம் ஒன்று அதே தான். இதுவும் இதில் சிவத்துங்கிற தன்மை வரமாட்டேங்குதுல்ல. வணங்குதா? இந்த சாலியை சாலியும் நான் சாதிக்கு உண்மையாளனாக என்று போட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் விளக்கத்தான் செய்யுது.
இந்த சாலிகில் 2 சாலிகை இருப்பான். ஒருத்தன் பொய் சொல்கிற சாதிக்கு இருப்பான், சாலிகை இருப்பான். இன்னொருத்தன் உண்மை சொல்லக்கூடிய சாலிகை இருப்பான். நம்ம வந்தது யார்? உண்மை சொல்கிற சாலிகின்னா சாலிகுன் சாதிக்கு, சாதிக்காக இருக்கக்கூடிய உண்மை சொல்லக்கூடிய சாலிகை வந்தான்னு அப்படி சொன்னீங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த சாலிகை என்பதற்கு சாதிக்கு என்பது சிவத்துன்னு சொல்லிடுவோம். ஏன்னா சாலிகைத்தான் விளக்குது. அதே மாதிரி இதுலேயும் விளக்கத்தான் செய்யுது. சாலிகை வந்தான், அஹூக்க உன் அண்ணன் சாலிகை வந்தான்ங்கிறோம். சாலிகை யாருங்கிறது விளக்கத்தான் செய்யுது. ஆனாலும் இதை சிவத்தில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா சிவத்துக்குரிய தன்மை அதில் இல்லை, மீனிங் அது கிடையாது. அது ஒரு அஹு சகோதரன் பேரை தவிர இந்த மாதிரி காரியம் செஞ்சவன் அப்படி இருந்தால் தானே வர்ணிக்க முடியும். வர்ணிக்கிறதுண்டா இன்ன வகையான செயலை செஞ்சவன், இன்ன வகையான பண்புகளை கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு உள்ளது தான் வர்ணனை. இது வர்ணிக்கிற சொல்லு கிடையாது அஹு என்பது. அதனால் இதுக்கு வேறு ஏதாவது பேர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலாக இது பதிலுன்றாங்க. சாலிகை வந்தான், உன் சகோதரன் சாலிகை வந்தான். தமிழில் சொன்னால் எப்படி செய்யணும்? உன் சகோதரன் சாலிகை வந்தான்ருவோம். இந்த அஹுங்கிறதுக்கு ஏன் ரஃப வந்திருக்குது? அஹு என்கிற வார்த்தைக்கு ரஃப செய்வதாக இருந்தால் வாவை போட்டு அஹு என்று சொல்வார்கள். நசபு செய்வதாக இருந்தால் அஹா என்று சொல்வார்கள். ஜர்ரு செய்வதாக இருந்தால் அஹி, அஹூக்க, அஹாக்க, அஹீக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அஹு என்பது எதுக்குரிய அமைப்பு? ரஃபவுடைய அமைப்பு. ஏன் ரஃப செஞ்சாங்க? இது சாலிகை, சாலிக்கு பதிலாக இதை சொல்கிறோம். அதுக்கு பதில் இது. சாலிகை வந்தானே அவன் தான் அஹுன்னாலும் அவன் தான், சாலிகின்றாலும் அவன் தான். சாலிகை வந்தான் அஹூக்க, உன் சகோதரன் சாலிகை வந்தான், வேறு சாலிகை வரல என்று இது விளக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. இதுக்கு பேர் என்ன? பதில். அப்போ சாலியில் ஏறாபே இது கொடுத்துட வேண்டியது. இதை மாற்றி வேறு மாதிரி சாலிக்கு நசபு வைக்கணும்னு வைங்க. ராய்த்து நான் பார்த்தேன், சாலிகன், சாலிகன் என்பவனை பார்த்தேன். சாலிகன் ஒரு ஆள் பேர், ஒரு ஆளை பார்த்தேன். இப்போ அஹூக்கன்னு சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது, அஹாக்கன்னு சொல்லிடணும். சாலிகன் என்று சொன்னால் அஹாக்க, உன் சகோதரனாகிய சாலியை பார்த்தேன் அப்போ நெசவு செஞ்சுக்கணும். ஜரு செய்யும்போது ஜரு செய்யணும். இதுதான் பதில்ன்று ஒன்றாச்சா. அதுக்கு அடுத்தது இன்னும் சில உதாரணம் மனசில் பதிகிறதுக்காக வேண்டி. கானல் ஹலீஃபத்து, ஹலீஃபா அதாவது ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் கான ஆதிலன், ஆதிலன்னா நேர்மையானவர், நேர்மையானவராக இருந்தாருங்கிறோம். இதை விட்டுருங்க, இந்த உமருங்கிறத விட்டுருங்க. கானல் ஹலீஃபத்து ஆதிலன், காண வந்தால் அதுக்கு ஒரு இஸ்மு வரணும்ல, ஒரு ஹபர் வரணும். யார் ஆகிவிட்டது, என்னவாக ஆகிவிட்டது, யார் ஆகிவிட்டது? ஹலீஃபா இருக்கார்ல, தலைவர், ஆட்சி தலைவர், ஜனாதிபதி, அவர் ஆகிவிட்டார். ஆதிலன் நேர்மையானவராக ஆகிவிட்டார், நேர்மையானவர் இருக்கிறார் அப்படிங்கிறோம். அப்போ இந்த காண வந்ததுனால அது இஸ்முக்கு ரஃபு செஞ்சிருச்சு, ஹபருக்கு நசபு செஞ்சிருச்சு. இப்போ ஹலீஃபான்னா இன்னார்னு யாருக்கா விளங்குமா? ஹலீஃபா நேர்மையானவராக இருக்காருன்னு சொன்னால் சில நேரத்தில் விளங்கும். எப்போ விளங்க? அந்த காலத்தில் நம்ம வாழும்போது பேசினால், வாழும்போது யார் ஹலீஃபாவாக இருக்கிறாரோ அவர்னு விளங்கிடுவாங்க. பொதுவாக பிற்காலத்தில் பேசுகிறதா இருந்தால் எந்த ஹலீஃபாவை சொல்கிறோன்னு சொல்லணும்ல, அப்படி சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சுன்னு சொன்னால் கானல் ஹலீஃபத்து உமரு, ஹலீஃபா உமர் அவர்கள் ஆதிலன் நேர்மையானவராக ஆகிவிட்டார். இப்போ உமருங்கிறத கொண்டாந்து பதிலாக போடுறோம், ஹலீஃபான்னு சொல்கிறோம். அந்த ஹலீஃபா இடத்துல இதை வச்சுக்க. ஹலீஃபான்னு நான் சொன்னோன்ல, ஹலீஃபாண்டா யார்? உமர் வந்தார். இந்த உமரை சிவத்துன்னு சொல்ல முடியுமான்னா முடியாதுங்க. உமர் என்றால் என்ன மாதிரி செயலை செஞ்சால் உமர்? அப்படியே வைக்க, யாருக்குன்னா உமர்னு வைக்கலாம். உமருங்கிறது ஒரு செயலை செஞ்சதுக்கு உரிய அர்த்தமாக அது உமர்னு பேர், அவ்வளோதானே தவிர இது அமர யமுரு அதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதனால் இந்த ஹலீஃபா என்பவர் ஆதிலாகி விட்டார்னு சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கமாக பதிலாக என்ன செய்கிறோம்? உமருன்னு போடுறோம். அப்போ கானல் ஹலீஃபத் உமர், ஹலீஃபா உமர் ஆதிலன் நேர்மையான இருக்காருன்னா உமருக்கு ஏன் ரஃபு செஞ்சோம்? உமருக்கு ஏன் ரஃபு செஞ்சோம்? ஹலீஃபாவுக்கு இது பதிலாக உள்ளது. ஹலீஃபான்னு சொல்வதும் உமர் என்று சொல்கிறோம் ஒரு ஆள் தான். அப்படி வைங்களேன், முதல் சொன்னதும் பிந்தி சொல்கிறதும் ஒரு ஆளாக இருக்குமே. ஆனால் ஹலீஃபாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, நிறைய பேர் இருக்கலாம். உமருன்னு கூட லட்சம் பேர் இருக்கலாம். நம்ம நாடுகிற, நம்ம பேசுகிறவருடைய நோக்க பிரகாரம் ஹலீஃபா என்று இந்த இடத்துல அவர் சொன்னதும் உமரைத்தான், உமர் என்றவர் சொன்னதும் இந்த ஹலீஃபாவைத்தான்.
அதனால் பேசுகிறவன்டைய என்னப்படி நீங்கள் பார்க்கணும். உனக்குதா ஹலீஃபான்னு சொல்லி நிறைய பேரை குறிக்குமேன்றக்கூடாது. நான் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறேன், உமரை பற்றி பேசுனா உமரை தான் நினைக்கிறேன். நான் ஹலீஃபா என்று சொன்னது அவரைத்தான் சொன்னேன், உமர் என்று நான் சொன்னது அவரை தான் சொல்கிறேன். அப்போ கானல் ஹலீஃபத்து உமரு, ஹலீஃபா உமர் வந்து ஆதிலன் நேர்மையானவராக ஆகிவிட்டார்னு சொல்லும் பொழுது ஹலீஃபா என்பது கானுடைய இஸ்மு, உமர் என்பது அதுக்கு பதில். அதுக்கு என்ன செய்யுது? பதிலுன்னா என்ன செய்யணும்? அதில் உள்ள யாராவை இதுக்கு கொடுத்துடணும். அதுதான் பதிலுங்கிற ஒரு வகை. அதே மாதிரி நம்ம இஹ்தின சிராத்தில் குர்ஆன் சூராவில் ஃபாத்திஹா சூராவில் கூட நீங்கள் பாருங்கள். இஹ்தினாண்டா ஹதாண்டா நேர்வழி காட்டினான், ஹதாவிலிருந்து எஹ்தி நேர்வழி காட்டுவான். அதனுடைய ஏவல் முன்னிலை வினை வந்து எஹ்திலிருந்து இஹ்தி, நீ நேர்வழி காட்டு. இஹ்தினா எங்களுக்கு நீ நேர்வழி காட்டு, எங்களுக்கு வழிகாட்டு. எதை வழிகாட்டுன்னு? அஸ்ஸிராத்னா பாதை, அல் முஸ்தகீம்னா நேரானது. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்றால் நேரான பாதை எங்களுக்கு காட்டு. அப்போ இஹ்திங்கிறது ஃபேலு, அதிலே ஃபாயில் அடங்கிருச்சு, நீண்டு இருக்குல்ல. நான் என்பது எங்கள்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு மஃபூல், எங்களுக்கு காட்டு. எதை காட்டுன? சிராத்து பாதையை காட்டு. ரெண்டாவது மஃபூல் பாதையை காட்டு. அந்த பாதை என்ன மாதிரி பாதை? சிஃபத்து. இப்போ அல் முஸ்தகீம சிராத்துக்கு நசபு இருந்ததுனால அல் முஸ்தகீமன்ட்டு வந்துருச்சா, இது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்கிறோம்டா? நேரான வழியை காட்டுனா எது? அந்த வழி என்ன? அதை விளக்குறோம். சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு. இந்த ரெண்டாவது சிராத்தை என்பது முந்தின சிராத்து என்று சொன்னோம்ல, அதுக்கு பதில். அதை தூக்கிட்டு இதை கொண்டு எங்கே வச்சிரு. இஹ்தினா எங்களுக்கு காட்டு, சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு. அப்போ ஒரு நேர்வழியை காட்டுன்னு முதல் சொல்லிடுறோம். நேர்வழின்னா அவன் என்னத்தை வழங்குவான்? ஒன்னொருக்கும் வழங்கிடக்கூடாது. நேர்வழி என்று நாம் எதை நாடுகிறோமோ அதை விலைக்கு சொல்லணுமா இல்லையா? அதை விலைக்கு சொல்கிறோம். நேர்வழியை காட்டு. நேர்வழி என்று சொன்னால் எது? யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ, நபிமார்கள் அவங்களுக்கெல்லாம் அருள் புரிந்தானதில் அவங்க சென்ற பாதையை எங்களுக்கு நீ காட்டு. அப்போ இஹ்தினா என்பதற்கு சிராத்துங்கிறதுக்கு மஃபூல் என்ற காரணத்தினால் அதுக்கு நசபு. ரெண்டாவது சிராத்துக்கு ஏன் நசபுன்னு கேட்டால், அந்த சிராத்துக்கு பதிலாக இந்த சிராத், நாம் சிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னதும் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் சொன்னோம், ஒன்றை தான் சொன்னோம். சிராத்தல் முஸ்தகீமை காட்டுங்கும் போது இதைத்தான் நாடி சொன்னோம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறோம், இதுதான் சிராத்தல் முஸ்தகீம். அப்போ அதுதான் இதுதான் அது, அதுக்கு பேர் தான் பதில். சிராத்தல் முஸ்தகீமை காட்டணும்ல, அதுக்கு பதிலாக இதை வச்சுக்க, யாருக்கு அருள் புரிந்தாயோ அவங்க வழியை காட்டு. ரெண்டும் ஒரு வழி தான். அது ஒரு வழி, இது ஒரு வழி கிடையாதுல்ல, ரெண்டும் ஒரு வழி தான். அப்போ நம்ம பேசியவருடைய நோக்க பிரகாரம் நேரான பாதைன்னு சொல்கிறாரு, அதுவும் அந்த பாதை தான். எங்களுக்கு யாருக்கு அருள் புரிந்தாயோ அவங்களுடைய வழியேங்கிறார, அதுவும் அந்த ரெண்டு ஒன்று தான். அப்போ அந்த சிராத்துலேருந்து இந்த சிராத்து பதில்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு பதிலாக இதை சொல்கிறோம்னு அர்த்தம். அது எதை குறிக்கிறதோ அதைத்தான் இதுவும் குறிக்கும். அது சிராத்தல் முஸ்தகீம் என்பது எதை குறிக்குமோ அதுதான் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிற சொல்லும் குறிக்கும். இது பதிலுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி வந்து இப்போ லரப்து ஜெய்தன், ஒரு ஜெய்தை நான் அடித்தேன். இது லரப்துள்ள ஃபேலும் ஃபாயிலும் இருக்கிறதா? ஜெய்துக்கு நசபு செஞ்சோம், அது மஃபூலு. யாரை அடிக்கிறோமோ அதுக்கு நசபு செஞ்சிடணும். அப்போ லரப்து ஜெய்தன், ஜெய்தை நான் அடித்தேன். ஜெய்து அடித்தேன்னு சொல்லிட்டு இப்னக்க உன் மகனாகிய ஜெய்தைன்ட்டு சிவத்து மாதிரி அர்த்தம் செய்யலாம். அது மகன்கிற ஒரு சிவத்தா? மௌசூப் சிவத்து மாதிரி தான் இது இருக்குது. அரபியர்கள் ஒத்துக்கிற மாட்டாங்கிறான். இதே சிவத்தா? இது மகன்கிற ஒரு சிவத்தா? மகன்கிறது ஒருத்தனுக்கு பிறந்தா மகனை தவிர இன்னென்ன தன்மையை செய்கிறவன், என்னென்ன காரியத்தை செய்கிறவன் மகன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடிப்பவன் இரக்கமுள்ளவன்கிறது தான் அந்த இரக்கம்ங்கிற தன்மையை வைத்து சொல்லக்கூடியது. அப்போ இது தன்மையை குறிக்கிற சொல்லாக இருந்தால் அதை சிவத்துன்னு இருப்பாங்க. இது தன்மையை குறிக்கலை, இது ஒரு பெயர், இது ஒரு பெயர் சொல், அவ்வளோதான். அப்போ வந்து இஸ்மு ஜெய்தை நான் அடித்தேன், இப்னக்க உன் மகன் ஜெய்தை அடித்தேன். அப்போ ஒருத்தனுடைய மகனை போட்டு நம்ம அடிச்சு விட்டோம், அவன் பேர் ஜெய்து. அவன்கிட்ட போய் சொல்கிறோம், ஜெய்து அடிச்சுவிட்டேன், உன் மகனை அடிச்சுவிட்டேன், ரெண்டு ஒன்று தானே. ஜெய்து என்று நம்ம சொல்வதும் உன் மகன் என்று சொல்வதும் ஒரு ஆளைத்தான். ஜெய்துன்னு லட்சம் பேர் இருக்கட்டும், மகன் லட்சம் பேர் இருக்கட்டும்,
நாம் யார்கிட்ட பேசுகிறோமோ நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள அறிந்தது இதைத்தான் சொல்ல நினச்சோம். லரப்து ஜெய்தன், ஜெய்தை அடித்தேன்னு நான் சொல்கிறேன்ல, ஒரு ஆள் நினைக்கிறேன்ல, அவன் அதை விளங்கிடுவான்ல. உன் மகனைன்னு சொல்கிறோம்ல, உன் மகனைன்னு நம்ம யாரை நினைக்கிறோம், அவனை யார் நினைப்பான், ரெண்டு ஒரே ஆளை தான் நினைப்போம். அப்போ ஜெய்து என்று நான் இங்கே சொன்னதும் இப்னு என்று சொன்னதும் ஒரு ஆள் தான். அதை என்ன செய்கிறோம், முதல்ல ஜெய்துன்னு சொல்லும்போது வேறு ஜெய்து நினச்சிக்கிற கூடாது. உன் மௌனத்தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லு. ஜெய்துன்ற 5 பேர் இருப்பானுவோ, அவன் அடித்தவனை போய் வேறு செய்து அடிச்சிட்டான் போல இருக்குன்னு அவன் நினைப்பான். இல்லை, அப்படி இல்லைங்கிறக்கா என்ன செய்வோம், லரப்து ஜெய்தன் இப்னக, உன் மகன் ஜெய்தை அடித்தேன், உன் மகனாகிய ஜெய்தைன்னு ஒரு வேணா விரும்பினா சொல்லிக்கிறான். அப்படி நம்ம தமிழில் அப்படி சொல்ல மாட்டோம். உன் மகன் ஜெய்தை அடித்தேன். அப்போ உன் மகன் ஜெய்தை அடித்தேன், உன் மகன்கிறதுக்கு நசபு செஞ்சுருக்கோம் இப்னு. ஏன் செஞ்சுருக்கோம்னு கேட்டால், ஜெய்து என்பதை விளக்குவதற்காக வேறு ஒரு சொல்ல போடுறோம். விளக்குவதற்காக போட்டால் அது சிஃபத்துன்னு வந்துடும். ஆனால் அது சிஃபத்தாயிரு ஏன் சொல்லலைன்னு கேட்டால், இது சிஃபத்தில் அடங்கலை. சிஃபத்துன்னா என்னவா இருக்கணும், அது இடுகுறி பெயராக இருக்கக்கூடாது. இடுகுறி பெயர்னா என்ன, கல், மரம், மண், மரம், மட்டைன்னு இருக்கிற அதெல்லாம் சிவத்தா? அது சிவத்து இல்லை. கொலை செஞ்சவன், அடித்தவன், பிடிச்சவன், ஓடியவன், ஆடியவன், நடந்தவன், சிரித்தவன், இப்படின்னு ஒரு செயலை தன்மையை சொன்னால் தான் அதுக்கு பேர் என்னது, சிவத்துவமோ. அப்போ ஜெய்தை விளக்குவதற்காக வேண்டி ஒரு தன்மையை கொண்டாந்து போட்டிங்கன்னா அது தாபியில் முதல் வகை படித்தோம்ல சிவத்துண்டு, அதில் கொண்டே சேர்த்துருவாங்க. இது தன்மை கிடையாத. இப்னுங்கிறது ஒரு உறவுக்கு பேர், அவ்வளோதானே. அப்படிங்கும்போது இதுக்கு பேர் பதில் சிவத்து ரெண்டும் ஒன்று தான். ஜெய்தைத்தான் விளக்குறோம். ஜெய்தன் பல ஜெய்து இருப்பாங்க, நான் உன் மகன் ஜெய்தைத்தாப்பா சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஜெய்தை என்ன செய்கிறோம், அதுக்கு ஒரு விளக்கத்தை சேர்த்து கொடுத்துட்றோம். ஆனால் சிவத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்னு கேட்டால், மகன்கிற சொல் சிவத்துக்கு உரிய சொல் அல்ல. சிவத்து என்றால் அது ஒரு கருத்தை அதுக்கு அர்த்தம் தர வேண்டும். இது மகன்கிற ஒரு உறவுக்கு பேர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் லரப்து ஜெய்தன் இப்னக. அப்போ ஜெய்துங்கிறதுக்கு நசபு இருக்கனால அதுக்கு பதிலாக மகனை போடுறதுனால என்ன செய்வாங்க, இது நசபும்பாங்க. அப்போ ஜெய்து தான் இப்னக என்று சொல்பவனும் ஜெய்து என்று சொல்பவனும் ஒரு ஆளைத்தான் அப்படின்றமா. அதுக்கு அடுத்தது இன்னொரு வகை இருக்குது. இந்த பதிலில் இப்போ நம்ம சொன்னது ஒரு வகை. இன்னொரு வகையை வழங்குறதா இருந்தால் அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது என்ன வகை, இது என்ன வகைன்னு வழங்கும். அது ஒரு பதில்னு முதல் வச்சுக்கிறங்க. அந்த பதிலில் இன்னொரு வகை இருக்குது. உதாரணமாக ஜெய்துன், ஜெய்து என்பவன் கதா பக்ரன், பக்கரை வெட்டினான். பக்கருங்கிறவனை வெட்டிவிட்டான். பக்கரை வெட்டினான்டா நம்ம என்ன விளங்குவோம், பக்கரை முழுசாக வெட்டிவிட்டான்னு விளங்குவோம். அதனால் அவன் நம்ம வெட்டினது காலைத்தான் வெட்டியிருக்கிறோம். அப்படி வெட்டுனா கத்தா பக்கரன், பக்கரை வெட்டினான், அதாவது ரிஜிலஹு, அவனுடைய காலை வெட்டினான்னு சொல்கிறோம். அப்போ வெட்டினது பக்கரை தான், பக்கரையே முழுசாக வெட்டி கசாப்பு கடை மாதிரி துண்டு துண்டாக வெட்டிட்டான்னா அர்த்தமா? அந்த அர்த்தத்தில் விளங்கி கொள்ளக்கூடாது. அவன் காலைத்தான் நம்ம வெட்டியிருக்கிறோம், அதைத்தான் இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறோம் என்று இருந்தால் முதல்ல பக்கரை சொல்லிவிட்டு எதை வெட்டினீங்களோ அது பிந்தி சொல்லுவீங்க. அப்போ பக்கரை வெட்டினேன், அதாவது அவன் காலை வெட்டினேன், மற்ற இடத்துலாம் வெட்டலை. அப்போ ஜெய்து என்பவன் கத்தா பக்கரன், பக்கரை வெட்டினான், ரிஜிலஹு அல்லது ரசஹு அல்லது எதஹு, அவனோட கையை வெட்டி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. அப்படி சொல்லும் பொழுது பக்கருடைய இடத்துல ரிஜிலை கொண்டு போய் போடுறீங்க. பக்கரை வெட்டினங்கிறீங்க, அப்புறம் காலை வெட்டினங்கிறீங்க. இது பதில். ஆனால் ரெண்டும் ஒன்றா? காலு தான் இப்போ பக்கரா, பக்கர் தான் காலா? இல்லை, பக்கரில் ஒரு பகுதி. ஒரு ஆளுக்கு அந்த ஒரு ஆளுக்கு பதிலாக கொண்டு வர்றது அவரை முழுசாக குறிக்கக்கூடிய சொல்லையும் கொண்டு வரலாம். பதிலாக கொண்டு வர்றது அவரை முழுசாக குறிக்காமல் அவரில் ஒரு பகுதியை சொல்லக்கூடியதையும் பதிலாக போடலாம். இப்போ ரெண்டு உதாரணத்துக்கு வித்தியாசம் வழங்கி போயிடும். இப்போ உதாரணமாக முதல் வித்தியாசத்தை பாருங்கள். முதல் உதாரணம், அதாவது லரப்து ஜெய்தன், ஜெய்து அடித்தேன், இப்னக உன் மகனை அடித்தேன். ஜெய்து என்பவன் யாரை குறிக்குமோ அது அப்படியே உன் மகன் என்பது குறிக்குது. ஜெய்துடைய பாதியை குறிக்கலை, இது ஜெய்துடைய ஒரு பகுதியை குறிக்கலை. ஜெய்தை அடித்தேன், உன் மகனை அடித்தேன். உன் மகன்கிறது அவன் முழுசாக அவனை தான் எடுத்துக்கொள்கிறது. ஜெய்துங்கிறது முழுசாக அவனை தான் எடுத்துக்கொள்கிறது. இப்படி சொல்லும்போது இது அவனை டிட்டு அப்படி நம்ம அதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தையை போட்டுட்டோம். இப்போ சொன்ன உதாரணத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், நம்ம ஒருத்தனை என்ன செய்கிறோம், வெட்டினோம். ஜெய்துன், ஜெய்து என்பவன்
கதா பக்ரன், இது மஃபூல். பக்கரை வெட்டினான் என்று சொல்லி முட்டையாக சொன்னால் எண்ணத்தையே வழங்கிடுவான். அவன் கையை வெட்டினானா, காலை வெட்டினானா, கழுத்தை வெட்டினானா, துண்டு துண்டை தெரியலேன்னு அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படும். அப்போ இவன் கன்ஃபியூஸ் ஏற்படக்கூடாது, பக்கரை நம்ம எங்கே வெட்டணும் அதை குறித்து சொல்லிடுவோமே நினைத்து ரிஜிலஹோ, அவனுடைய காலை வெட்டினேன்னு சொன்னால் இதுவும் பதில். ஆனால் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது தானே. பக்ரு என்பதும் கால் என்பது ஒன்றா? பக்ருன்னா ஒரு முழு ஆள், காலுங்கிறது அவனில் ஒரு சின்ன ஒரு பாட்டு. அப்போ முழுசாக சொல்லிவிட்டு ஒரு பாட்டை சொல்கிறோம். அப்போ முழுசாக சொல்லிவிட்டு முழுசாகவே அவனை குறிக்கக்கூடிய சொல்ல கொண்டு வந்தால் அது பதுலுல் குல்லும்பாங்க. அதுக்கு பேர் என்னது? பதுலுல் குல்லு, ஒரு வகை. குல்லுன்னா என்ன? முழுசுக்கு முழுசு. அதாவது ஜெயிதை அடித்தேன், அஹூக்க உன் சகோதரன் அடித்தேன், உன் சகோதரன் தான் ஜெயிது தான் உன் சகோதரன் அப்படின்னு சொல்லி அவனை அப்படி முழுசாக குறிக்கும் என்று சொன்னால் அதுக்கு வச்சுருக்கிற பேர் என்ன? பதுலுல் குல். மீனிங்கை வச்சு நம்மளே முடிவு எடுத்துடலாம். இது அவங்க பேர் வைக்கணும்னு தேவையில்லை. நம்மளை அர்த்தத்தை வச்சு பார்க்குறோம். இது முழுசு இல்லையே, பக்கரை வெட்டினாங்கிறான், அப்புறம் காலை வெட்டினாங்கிறான். பக்கருடைய ஒரு பகுதி தானே கால். அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? பதுலுல் பாலு. பாலுனா ஒரு பகுதி. ஒரு முழு சொல்லுக்கு அதில் ஒரு பகுதியை பதிலாக மாற்றி போடுறது. அவனை விட்டுறேன்னு சொல்லிவிட்டு இல்லை அவன் காலைத்தான் வெட்டினேன்னு என்ன செய்கிறது அப்படி சொல்கிறது. இதுக்கும் பதிலும்பாங்க. இது இதுலேயும் சிபத்தில் சேர்க்க இயலாது. அதனால் பக்கருக்கு நசபு இருந்தால் ரிஜிலுக்கு நசபாகி போயிடும். அப்போ ஒருத்தனை சொல்லிவிட்டு அவனை முழுசாக குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தையை போட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் பதுலுல் குல்லு. குல்லுன்னு போட்டு தாய்க்கு படித்தோம்ல, குல்லு அஜ்மாண்டு, அந்த பதுலுல் குல்லுல வந்துடும். அப்படி இல்லாமல் ஒன்றை சொல்லிவிட்டு அதன் ஒரு பகுதியை ரெண்டாவது சொல்கிறோன்னு வைங்க, அதுக்கு பதிலாக அப்படி சொன்னோம்னு சொன்னால் நான் முழுசாக பக்கரை வெட்டலப்பா, காலைத்தான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை தெளிவுபடுத்துறதுக்கு பயன்படுத்தினான்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னென்னா பதுலுல் பாலுன்னு சொல்லுவாங்க. இந்த பதுலுல் பாலுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்குறதா இருந்தால், கரத்துல் கித்தாபை, ஒரு கித்தாபை ஓதினேன், படித்தேன். கரத்துன்னா வாசித்தேன், அல் கித்தாபை ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அவ்வளவு புத்தகத்தை வாசித்தேன்னா என்ன அர்த்தம்? ஒரு புஸ்தகம் 100 பக்கம் இருக்கும், ஒரு 50 பக்கம் இருக்கும், 1000 பக்கம் கூட இருக்கும். 100 பக்கம்னு வச்சுக்கிடுவோம். இந்த 100 பக்கத்து புஸ்தகத்தை நான் வாசித்தேன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? அதிலேருந்து அட்டை டு அட்டை வாசிட்டான்ட்டு என்ன செய்யலாம்? அர்த்தம் கொடுக்கலாம். அல்லது அதில் ஒரு 10 பக்கம் படிச்சிருப்பான், அப்படி கூட இருக்கலாம். இவன் கித்தாபை வாசிட்டான்னு சொன்னோன்னா மொத்தத்தையும் படித்ததை சொல்கிறானா, அதில் கொஞ்சம் படித்ததை சொல்கிறானா என்ற டவுட் வந்தால் அப்போ என்ன செய்யணும்? கராத்துல் கித்தாபை அவ்வளவு, கித்தாபை நான் படித்தேன், அவ்வளவு அதனுடைய ஆரம்பத்தை படித்தேன், அதில் முதல்ல உள்ள பாகத்தை படித்தேன் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் இந்த கித்தாபுங்கிறது முழுசு அனைத்து கித்தாபையும் முழு கித்தாபையும் குறிக்கிறது. அவ்வளங்கிறது அந்த கித்தாபுடைய 3 பாகம், முதல் பாகம், நடுப்பாகம், கடைசி பாகம்னு ஒரு 3 பாட்டு அதில் இருக்குன்னு வைங்க. ஒரு பாட்டை மட்டும் படிச்சிங்கன்னு வைங்க. அப்போ அவ்வளவு அதன் முதலாவது பாடத்தை படித்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கித்தாபை படித்தேங்கிறது நான் முழு கித்தாபை படிக்கலப்பா, இதைத்தான் படித்தேன்னு விலைக்கு சொல்கிறோம். விலைக்கு சொல்கிறதுக்கு எதை போடுறோம்? அவ்வளோன்னு போடுறோம். இந்த அவ்வள் என்பது கித்தாபு என்பது அப்படி முழுசாக குறிக்கக்கூடியதா? கித்தாபு எதை குறிக்குமோ அது அந்த அவ்வள் முழுசாக குறிக்குமா? கித்தாபுண்டா அந்த 100 பக்கத்தையும் குறிக்கும். அவ்வள் என்று இவன் சொல்வது ஒரு 25 பக்கத்தை, 30 பக்கத்தை, 50 பக்கத்தை குறிக்கும். அப்படி குறிக்கும் என்று சொன்னால் ஒரு பகுதி தானே இது. முழுசாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பிறகு அதை நான் கருத்தில் கொள்ளவில்லை, ஒரு பகுதியைத்தான் கருத்தில் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு விளக்குவதற்காக அந்த பகுதியை சொல்வானேயானால் அதுக்கு பேர் பதுலுல் பாலு. கித்தாபை படித்தேன், அவ்வளவு அதனுடைய துவக்கத்தை படித்தேன். சரியா? அவ்வளவுன்னு நசபு செஞ்சு படிக்கணும். ஏன் நசபு செய்கிறோம்? கித்தாபுக்கு நசபு இருக்கிறதுனால. அதே மாதிரி அக்கல் தூ, நான் சாப்பிட்டேன். ரகீஃப, ரகீஃப்னா ரொட்டி, ஹுபுசுனால் ரொட்டி, ரகீஃப்னால் ரொட்டி. அக்கல் தூ ரகீஃப, ரொட்டியை சாப்பிட்டேன் மட்டும் சொல்கிறோம். அப்போ ரொட்டியை சாப்பிட்டா ஒருத்தன் என்ன நினச்சிக்கிடுவான்? ஒரு ரொட்டி அப்படி முழுசாக சாப்பிட்டான் அப்படி தான் விளங்கிக்கிடுவான். ரொட்டியை சாப்பிட்டா தானே அர்த்தம். ரொட்டியை சாப்பிட்டேன்னா ரொட்டியை முழுசாக சாப்பிட்டான்னு அர்த்தம். ஆனால் இவன் முழுசாக சாப்பிடலை. நம்ம முழுசாக சாப்பிடாமல் இருக்கும்போது ரொட்டியை சாப்பிட்டேன்னு சொன்னால் முழுசாக சாப்பிட்டதால் விளங்கிக்கிடுவாங்க. அதை விளக்கிய சொல்லிவிடுவோமே அப்படின்னு என்ன செய்கிறான்? பாதி ரொட்டி தான் சாப்பிட்ருக்கான் இவன். நிஸ்பஹூ, ரொட்டியை சாப்பிட்டேன், நிஸ்பஹூ அதில் பாதியை சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். இது பதில். ரொட்டிக்கு பதிலாக இடத்து மாற்றிக்கிட்டான். இப்போ ரொட்டின்னு நான் சொன்னேன்ல, அப்போ ரொட்டி இல்லைப்பா பாதி தான் அப்படின்னு அதுக்கு பதிலாக என்ன செய்கிறான்? அதுக்கு பதிலாக இதை மாற்றி சொல்கிறான்.
அப்படி மாற்றி சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அதை அதை அப்படி ரகீஃபன் விட்டுறத பாதி தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு இதை நோக்கி திருப்பிடுறான். அப்போ இது பதில் தான். இது பதில் வந்து முழு பதிலாகுது. ரொட்டிங்கிறதும் பாதிங்கிறதும் ஒன்றா? ரொட்டிங்கிறது முழு ரொட்டியும் குறிக்கும், பாதிங்கிறது பாதி கழிஞ்சு போயிடுச்சு. அப்போ இது பதிலுல் பாலு. அது முழுசைன்னு சொன்னால் பதிலுல் குள்ளு. பாதியை சொன்னோம்னா பாதின்னு இல்லை, பாதி 10%, 5%, சின்ன பகுதி, எதை வேணாலும் சொல்லிட்டு போவோம். அப்படி சொன்னால் அதுக்கு பேர் பதிலுல் பாலு என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். இது போக அந்த பதிலில் இன்னொரு 2 வகை இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.